வந்தவாசி எள்ளுப்பாறை பகுதியில் தொடர் மழை காரணமாக தெருக்கள் முழுவதும் முழங்கால் அளவிற்கு மழை வெள்ளம் செல்வதால் பொதுமக்கள் வீட்டில் இருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அங்கே சாலையில் முழங்கால் அளவிற்கு வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. வந்தவாசி எள்ளுப்பாறை பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அங்கே சாலையில் முழங்கால் அளவிற்கு வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அகிலன் வழங்க கேட்கலாம். அகிலன், அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அத்தியாவசிய பொருட்களாம் எப்படி வழங்கப்படுது? அதிகாரிகள் தரப்பில் சொல்வது என்ன? பொதுமக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு என்ன? நிச்சயமாக அகிலா, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சிக்கு உட்பட்ட 23வது வார்டு எள்ளுப்பாறை பகுதியில் தொடர் மழை காரணமாக தெருக்கள் முழுவதும் முழங்கால் அளவுக்கு மழைநீர் வெள்ளம் சென்று செல்வதால் பொதுமக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். வந்தவாசி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் நேற்று இடைவிடாத கனமழையானது பெய்து வந்த நிலையில் சுகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக வந்தவாசி நகராட்சிக்கு உட்பட்ட 23வது வார்டு எள்ளுப்பாறை பகுதியில் உள்ள தெருக்கள் முழுவதும் முழங்கால் அளவுக்கு மழை வெள்ளம் புகுந்து எள்ளுப்பாறை பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இந்த பகுதியில் மழை வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து வருகிறார்கள். மேலும் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீரானது புகுந்து விட்டது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகிறார்கள். அவசர தேவைக்காகவும் அத்தியாவசிய தேவைக்காகவும் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் பெரும் தவித்து வருகிறார்கள். குறிப்பாக வயதானவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் சிரமப்பட்டு வருகிறார்கள். மேலும் மழைநீரானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முழங்கால் அளவுக்கு மழை வெள்ளம் செல்வதால் பாம்பு, பூரான் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வீட்டில் நுழைந்து விடுகிறது. இதனால் மக்கள் மிகுந்த அச்சத்துடன் இருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் அதிக அளவில் மழை வெள்ளத்தால் சுவர்கள் ஊறி போயிருக்கிறது. அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் வசிக்கும் மக்களை மீட்டு பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை உடனே வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்கேற்ற மாதிரி ஒரு நிர்வாகம் வந்து பார்த்து கொண்டு சென்று இருக்கிறார்கள். அகிலா, விவரங்களுக்கு நன்றி அகிலன். ஆமாம், இங்கே காவாக்குது.